அனைவருக்கும் இனிய வணக்கம். கம்பன் பாலகாண்டத்திலும் கிட்கிந்தா காண்டத்திலும் அரசியல் படலத்தை வைத்திருக்கின்றான். பாலகாண்டத்தில் தசரதன் ஆட்சியை பற்றி கூறும் பகுதியும் அரசியல் படலம். கிட்கிந்தா காண்டத்தில் ராமன் சுக்ரீவனுக்கு அரசியல் பற்றிய அறிவுரைகளை கூறக்கூடிய பகுதியும் அரசியல் படலம். இதில் கிட்கிந்தா காண்ட அரசியல் படலத்தினுடைய முதல் பாடல் கம்பனின் கற்பனையை வெகு அற்புதமாக தன்னுடைய எழுத்தாணையில் ஒரு புனையா ஓவியமாக தீட்டியிருக்கின்றான். அதனுடைய நயத்தை உணர்ந்து இன்புறக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். பாடல்: புதல்வன் பொன்மகுடம் பொறுத்தலால் முதல்வன் பேர் உவகைக்கு முந்துவான், உதவும் பூமகள் சேர ஒன் மலர் கதவம் செய்ய கரத்தின் நீக்கினான். புதல்வன் பொன்மகுடம் பொறுத்தலால் முதல்வன் பேர் உவகைக்கு முந்துவான், உதவும் பூமகள் சேர ஒன்மலர் கதவம் செய்ய கரத்தின் நீக்கினான். கீழ்த்திசையில் காலை இளம் பரிதி உதிக்கின்றான் இயற்கையாகவே. கதிரவன் ஒளிபட்டு மலர்கின்றது தாமரை. இது இயற்கைதானே. அதனால்தான் சூரியனுக்கு தாமரை நாயகன் என்று பெயர். ஆனால் கம்பரோ வேறு விதமாக சிந்திக்கின்றார். அவருடைய கற்பனை குதிரையை தட்டிவிடுகின்றார். தன் புதல்வன் சுக்ரீவன் பொன்மகுடம் தரிக்கப் போகின்றான் என்று முதல்வனான சூரியன் முற்பட்டு வந்துவிட்டானாம். தாமரை இயல்பாக, அதாவது சூரியன் உதித்ததும் தாமரை மலர்வது இயல்புதானே. அதனால் தாமரை இயல்பாக இதழ் விரித்தலை இரவில் குவிந்திருந்த தாமரை மலருக்குள் இருந்த திருமகளானவள் முடிசூடும் கதிரவன் மகனை சேர்தற் பொருட்டு அவள் இருந்த தாமரை மலர் வீட்டின் இதழ் கதவுகளை தன் கிரண கைகளால் திறந்து விட்டதாகவும் பாடுகின்றான் கம்பன். இதுதான் மிக அற்புதம். இப்படிப்பட்ட ஒரு கற்பனையை நம்மால் சிந்தித்து பார்க்க முடியாது. இது நினைத்து போற்றற்குரியதான அற்புதமான ஒரு விளக்கம். ஆம், தன் புதல்வன் சுக்ரீவன் பொன்முகுடம் தரிக்கப் போகின்றான் என்று முதல்வனான சூரியன் அதனை காண பெருமகிழ்ச்சியோடு முந்திக் கொண்டு உதித்து விட்டான். அம்முடிசூட்டு விழாவிற்கு உதவியாக திருமகளும் வந்து சேரும்படி அவள் உறைவிடமான தாமரை மலர் இதழ் கதவுகளை தன் சிவந்த கதிர்களான கைகளினால் திறந்துவிட்டான் என்று பாடுகின்ற இந்த கற்பனை மிகுந்த இப்பாடல் நம் அனைவரையும் மீண்டும் மீண்டும் சிந்தித்து நினைத்து அனுபவித்து உணரக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. தினந்தோறும் ஒரு பாடலை நாம் சிந்திப்போம். கம்பனை அறிந்து கொள்ள, கம்பனை நீங்களும் கற்று இன்புற இந்த ஸ்ரீ ராமானுஜா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.